நம்ம எப்படியோ நினைச்சோம் மு.க. ஸ்டாலின் அவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படி இப்படிலாம் நினைச்சோம். ஒரு ஒரு முதலமைச்சரா மட்டும் இல்ல, பல விஷயங்களையும் அவரு வந்து அப்சர்வேஷன் பண்றாரு. இல்ல யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுறாரு. அப்படிதான் இருக்கணும். தலைவரா இருக்கவங்க அப்படி இருக்கணும் சார். அதத்தான் நான் விஜய் அவர்களுக்கும் சொல்றேன். அவர் சாதாரண ஆள் இல்ல சார். அத்தன விஷயங்களையும் தெரிஞ்சுட்டு அப்சர்வ் பண்றாரு இல்லையா? ஸ்டாலின் அவர்கள் அதனால எனக்கு அவருடைய நிர்வாக திறமை பார்க்கும்போது ரொம்ப அதனால தான் அப்படி நிர்வாக திறமை உள்ளவங்க நாளைக்கும் அவர் வெற்றி பெறுவார். அந்த இடத்துல நம்மளும் இருந்து இந்த மக்களுக்கு ஏதாவது இருக்கும்போது ஏதாவது செய்துட்டு போயிரணுங்கிற ஒரு ஒரு ஆசையில தான் சார் போயிருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. சரி. இப்போ நீங்க அங்க விஜய் கூட பல வருஷமா இருந்து 27 வருடமா இருந்தீங்க. அங்க அவரு சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க வெளியில வந்து திமுகல சேர்ந்திருக்கீங்க. ம். இங்க இருந்து ஒருத்தர் நாஞ்சில் சம்பத் அவர்கள், இவரு இங்க திமுக சரியில்லைன்னு அவர் தான் நல்லவர்ன்னு சொல்லிட்டு அங்க போயிருக்காரு. இது என்ன இதுக்கு தான் இந்த நிகழ்வு தான் நடக்கணும்னு தான் நீங்க விரும்புனீங்களா? பாருங்க நீங்க திரும்பவும் பாருங்க நாஞ்சில் சம்பத்து கூடலாம் என்ன கொண்டு கம்பேரிசன் பண்ண வாரீங்க? சொல்லுங்க. அவர பத்தி சொல்லுங்க. இப்பவே சேர்ந்திருக்காருல்ல. இப்ப சேர்ந்திருக்காரு. நான் அப்படிப்பட்டவனா? நான் வந்து 27 ஆண்டுகள் ஒரு அப்பா பையன்கிட்ட ஒரு பரிசுத்தமா இருந்திருக்கேன். ஒரு பரிசுத்தமா வேலை பார்த்திருக்கேன்.